ஆனால் ஒரு வண்டி ஒன்று பார்த்துருக்கேன். வண்டி தெளிவாக இருக்குது, பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஆனால் என்ன, சென்னை வண்டியாக இருக்குது. இது சென்னை வண்டியா? எபிசோட் 4 ஆஃப் திங்ஸ் டு செக் பிஃபோர் பையிங் அ யூஸ்டு கார். ஒரு யூஸ்டு கார் வாங்கும் போது ஃப்ளட் டேமேஜ் இல்லாமல் எப்படி எடுக்கிறது? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. செக் பண்ண வேண்டியது இன்டீரியர் ஸ்மெல் நோட் பண்ணுங்க. மஸ்டி ஸ்மெல் இல்லை டேம் ஸ்மெல் ஏதாவது அடிக்குதான்னு பாருங்க. ஒருவேளை இருந்துச்சுன்னா ஃபர்தராக இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. செகண்டா, சீட்டுக்கு அடியில் உள்ள போல்ட்ஸு, அப்புறம் சீட்டுக்கு அடியில் ஏதாவது ரஸ்ட் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு பூட் ஏரியாவில் வாட்டர் மார்க்கு, வாட்டர் ஸ்ட்ரெயின்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஃபோர்த் ஒன், சீட் பெல்ட் ஃபுல்லாக வெளியே இழுத்து பார்த்து அதில் வாட்டர் ஸ்ட்ரெயின்ஸு இல்லை ரஸ்ட் ஏதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஒரு க்ளூவாக இருக்கும். இதெல்லாம் மீறியே நீங்கள் ஃப்ளட்டட் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரானிக் இஷ்யூவும் சென்சார் இஷ்யூவும் கண்டிப்பாக வரும். அது ஒரு பெரிய செலவு இழுத்து விடும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளட்டட் காராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.